அதே மாதிரியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் ஆரோக்கியமானவன், தய்யிப். ஆரோக்கியத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். அப்ப எல்லாத்திலையும் ஆரோக்கியம் இருக்கணும், அசுத்தம் அசிங்கம் இருக்கக்கூடாது. வஇன்னல்லாஹ அமரல் முஃமினூன பிமா அமர பிஹில் முர்ஸலீன். ரசூல்மார்களுக்கு எதை அல்லாஹ் ஏவினானோ அதைத்தான் அல்லாஹ் மூமின்களுக்கு ஏவினான். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன ஏவி இருக்கான் தெரியுமா? ரசூல்மார்களுக்கு ஏவினதான் அல்லாஹ் ஏவுறான். சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் என்ன ஏவுறான்? ரசூல்மார்களுக்கு ஏவுறான். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி. ரசூல்மார்களே, நீங்கள் ஆரோக்கியமானதிலிருந்து சாப்பிடுங்கள். வஅமலு ஸாலிஹா, நல்லமல் செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்வதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். சூரத்துல் முஃமினூன் 51வது வசனத்துல ரசூல்மார்களுக்கு இப்படி ஏவுறான். என்ன? ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க, நல்ல சாலிஹான அமல்களை செய்யுங்க, நீங்க செய்யறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதைத்தான் மூமின்களுக்கு ஏவுறானாம். சூரத்துல் பக்கரா 172வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். உங்களுக்கு நாம் அளித்த ரிஸ்க்ல இருந்து ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதைத்தான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூல்மார்களுக்கு அங்க அல்லாஹ் என்ன ஏவுறானோ அதைத்தான் சூரத்துல் முஃமினூன் 51வது வசனம், சூரத்துல் பக்கராவுல 178வது வசனத்திலையும் மக்களுக்கு மூமின்களுக்கு அதான் ஏவுறான். ரசூல்மார்களுக்கு சொல்றதுதான் மூமின்களுக்கு சொல்றான். என்ன சப்ஜெக்ட்? ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க. அப்ப நம்ம உழைப்பு பரிசுத்தமாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதுல வட்டி, ஏமாற்று, திருட்டு, மோசடி இது இருக்கக்கூடாது. சொந்த நாட்டில் திருடினா தானே திருடன், வெளிநாட்டுக்காரன் திருடிட்டு வந்தா திருட்டா என்று நம்ம நினைக்கிறோம். எவன்கிட்ட திருடினாலும் திருட்டு தானே, அல்லாஹ் தண்டிக்க மாட்டானா? அப்ப இப்படி எல்லாம் வந்துட்டு 2 ஹஜ்ஜின் செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிச்சிடானா? அல்லாஹ் எப்ப மன்னிப்பான் தெரியுமா? திருப்பி கொடுக்கும் வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிற நாம தொழாம இருந்ததுக்கு, நாம அல்லாஹ்க்கு செய்த கடமையில ஏதாவது குறைபாடு செஞ்சதான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு. இன்னொருத்தன் சொத்தை சுருட்டி போட்டு ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் வந்து அல்லாஹ் அப்படியே அழுதா அவன் மன்னிக்கணுமே, நாளை பரவாயில்ல எழுந்து கேட்கத்தானே செய்வான். அவன் திருப்பி கொடுக்க வேண்டி வருமே. அவன்கிட்ட போய் என்ன போன சொத்து இல்லாட்டி ஹலால் சொல்ல சொல்லணும், ஒன்னு ஹலால் சொல்லி இல்லாட்டி இன்னொன்று சொத்து அப்படின்னு கொடுக்கணும். சில வேலைகளில் சின்ன பருவங்கள்ல அல்லது வேற வேற நாடுகள் இருந்துட்டு சில எடுத்துட்டோம், திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க, ஆளும் தெரியாத ஒரு நிலைமை வச்சுக்கோங்க. அந்த சொத்தை தர்மம் செஞ்சுடுவோம், அந்த அமௌண்ட தர்மம் செஞ்சு அல்லாஹ் அதுல கூலி அந்த நபருக்கு கொடுத்துடுவான், எங்க இருக்கான்னு தெரியாது. அப்படி முடியாத ஒரு நிலையில அப்படி கேட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணுமே தவிர அவன் சொத்தை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். எனவே முஸ்லிம் கிரந்தத்துல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்குது. இது ரொம்ப முக்கியம், நாங்க கவனிக்க வேண்டிய ஒன்று. எனவே நம்ம வீடு வட்டி கலக்காத, ஹராம் ஹலால் கலக்காத வீடாக இருக்கணும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றது தான் வீடு, பிரிஞ்சு வாழ்றதுக்கு இல்ல வீடு. அப்ப இந்த வெளிநாட்டு மோகம் வந்து என்ன நடக்குது? வருஷக்கணக்காக கணவனும் மனைவி வேற வேற நாட்டுல, நீ இங்க நான் அங்க, இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க. சந்தோஷமா வாழ்றது தானே அந்த வீடுங்கிற, கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? வஸ்தௌசுல் நிசா, பெண்களுக்கு வசியத்தை சொல்லுங்க. ஏன்னா பெண்ணு விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், கோணலா தான் இருப்பார். அப்ப வசியத்தை சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? அதுக்கும் திருந்தல்லையா, படுக்கையை பிரியுங்கிறாங்க. அதுக்கும் இது இல்லாட்டி படுக்கையை பிரியுங்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு வீட்டுக்குள்ள அந்த கேமராவில் வைஃப், இந்த கேமராவில் ஹஸ்பண்ட் இல்ல. படுக்கையை பிரிக்கிறது வீட்டுக்குள்ளேயே யாருக்கு தெரியுமா? 10 வயதை அடைந்தால் ஃபர்ரிகு பைன மதாஜிக்கும்ங்கறாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். பிள்ளைகளுக்கு 10 வயசை அடைஞ்சா படுக்கையை பிரிச்சு வைங்க, சேர்த்து பக்கத்தில் வச்சு படுக்க கூடாது. இஸ்லாம் சொல்ற சட்டத்தை ஐரோப்பிய நாட்டில் செஞ்சுட்டான், வெளிநாட்டில் செஞ்சுக்கிட்டான். 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை ஒரு காம்பராவில் ஒரு பெட்ல போட்டா கவர்மெண்டால பிடிச்சிருவான். தனித்தனி காம்பரா போடுங்க, கவர்மெண்ட் வீடு கொடுத்திருக்கும் வெளிநாடுகளில். ஒரு பிள்ளை பிறந்தோடனே உடனே கடிதம் பெறும்,
ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பிறந்தா தகவல் கவர்மெண்ட் பேசும், கடிதம் வரும், உங்களுக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கிறது, 3 காம்பரா உள்ள வீடு இந்த தெருவில் உங்களுக்கு தயார், ஷிஃப்ட் மாறுங்க. அப்ப 3 காம்பரா இருக்கணும், 3 ரூம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்படி அவஞ்சின நம்மாக்கள் இல்ல, நம்மாக்க புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருந்துட்டு பிள்ளைகளை பிரிக்கிறாங்கல்ல. இஸ்லாம் சொல்லுது 10 வயசு அடைஞ்சால் பிள்ளைகளை பிரிச்சு போடுங்க. சண்டைன்னு வந்தா வலியை காட்டணும், அவருக்கு கோபத்தை காட்டணுங்கிறதுக்காக படுக்கையை பிரிக்க சொல்லுது இஸ்லாம். அப்ப கணவன் மனைவி சேர்ந்துதான் இருக்கணும். அது எப்ப வேணும்னாலும் ஒரு கணவன் மனைவி பக்கத்துல தான் தூங்கணும், இதுதான் இஸ்லாம். பிள்ளைகள் தான் தனித்தனியே போகணும். இதுல வீட்டுக்குள்ளேயே பிரிகிறத இஸ்லாம் தடுக்குது, நாட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு நிக்கிறாங்களே, எவ்வளவு காலத்துக்கு நிக்க போறோம், எவ்வளவு நாளைக்கு நிக்கிறது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்துக்கு வந்த சில இளைஞர்கள் பாடம் படிக்க வராங்க. பள்ளிவாசல்ல 20 இரவு 20 பகல் தாண்டி போகுது. புகார்ல வர ஹதீஸ், புகாரி கிரந்தத்தில் பதிவாகிற ஹதீஸ். 20 இரவு 20 பகல் தாண்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், எங்களுடைய முகங்களை எல்லாம் பார்த்தார்கள். நீங்கள் வீட்டில் யாரை வைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த கேள்விக்கு அர்த்தம் கல்யாணம் பண்ணிட்டீங்களாண்டு. எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க ஆண்டோம். உடனே போங்கன்னுட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க, மார்க்கம் படிக்க வந்தவங்க, ஒரு 20 நாள் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாதான்னு நம்ம யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுவரைக்கும் படிச்சதை வச்சு வீட்டில் அமல் செய்யுங்க. தொழுகை நேரம் வந்துட்டா ஒருத்தர் பாங்கு சொல்லுங்க, குர்ஆன் எவ்வளவு அதிகமா ஒருத்தருக்கு தெரியுதோ அவர் இமாமத்து செய்யுங்க, கற்றதை கற்றுக் கொடுங்க, போங்கன்னு அனுப்பி விட்டாங்களே. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். நம்ம எத்தனை நாளா பிரிஞ்சிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படியாக நாங்க வீட்டில இருந்து பிரிஞ்சு இருக்கிறது கூடாதுமா, சேர்ந்து இருக்கணும். கணவன் மனைவி பிரிஞ்சு வேற வேற நாடுகள் இருக்கிறோமே, அது கூடாது. சில வேலை ஒரு கஷ்டத்துக்காக போயிட்டாங்க அப்படின்றா ஒரு 2 வருஷம் திரும்ப வந்துடணும். 2 வருஷம் வாழ வேண்டிய வயசுல பிரிஞ்சு இருந்துட்டு தேவையில்லாத வயசுல சேர்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு என்று கேட்கிறேன் நான். எதுக்கு? அப்படி இருக்கக்கூடாது. வீடுங்கிறதுல கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஒரு இஸ்லாமிய வீடு அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சிடணும்.